This video is sponsored by Cool and Goon Sportswear. Non-stick. Dinesh. Bharat CC batting, bowling. Pannapatti. First ball, Prakash போட்டு வந்திருக்காரு. அருமையா போட்டிருக்காரு. நல்ல ஸ்டாப். செகண்ட் ஒன். அடிச்சிருக்காரு. மீண்டும் பில்டிங், நல்ல பில்டிங். ரெண்டு பாலும் டாட். அடிச்சுருக்காரு. மீண்டும் ஒரு ரன். முதல் ஓட்டத்தை எழில் பாரத் அணியினர் பெற்றுள்ளனர். ஒரு ரன். நல்லா இருக்கு பிராசனே. சைக்கிள் எழில் போலானே. ஒரே ஒரு நல்ல பால் நியூ பேட்ஸ்மேன் நல்ல பால். அருமையான தட்டு. ரெண்டு வாய்ப்பு. ஒரு ரன். போட்டிருக்காரு. பந்து போயிட்டே இருக்குப்பா. 6. தினேஷ் பேட்ல முதல் 6. டாட். ஓவர். ஒரு ஓவர் முடிவில் 8 ரன். எழில் பாரத் டீம் அடிச்சுள்ளன. நல்லா அடிச்சிருக்காருங்க. சப்புன்னு அடிக்கிறாரு எழில். பேட்லேருந்து ஒரு 6 ஒரு 4 வந்திருக்கு இது வரைக்கும். ரெண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் சுந்தர் போட்டார். முதல் பாலை 4 மாற்றிட்டார் எழில். திருப்பி மடக்கி விட்டுருக்காரு ஃபீல்டர் வசந்த். கேட்சா காசி கையிலே எடுத்துட்டாருங்க. காசி தினேஷ் விக்கெட் கொடுத்துட்டு போறாரு. பேட்ஸ்மேன் வல்லரசு சுந்தர் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பன்னப்பட்டி டீமுக்காக. அருமையான சிங்கிள். திருப்பி மடக்கி விட்டுருக்காரு எழில். ஒரு ரன். அருமையா போட்டுருக்காருப்பா. டாட். ஒரு முடிவில் 15 ரன்கள். பிரகாஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால். ஷாட். நல்ல சாப்பா. கசாப்பு அருமையா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. நல்லா ஃபிட்டா இருக்காங்க பன்னப்பட்டி அணியினர். கடைசி வரைக்கும் இருப்பாங்களா அப்படின்றதான் ஒரு டவுட். பேசிட்டே இருக்கலாம். அழகா அடிச்சிருக்காருப்பா. கண்டிப்பா 6 என்ன அடிப்பா அது. எழில் பேட்ல இருந்து அருமையான ஒரு 6.
2 6 ஒரு 4 வந்திருக்கு இது வரைக்கும். மீண்டும் ஒரு 6. என்ன அடிப்பாது எல்எல் பேட்டில் இருந்து 6 மட்டும் 6 4 போயிட்டு தான் இருக்கு. மாற்றி போடுவாரு. நல்லா ஸ்டாப்பு. டாட். திருப்பி பவர் பிளே பேட்ஸ்மேனாக இருப்பவர்களுங்க 4 அடிச்சிட்டு இருக்காரு எழில். அருமையான பால் பா. டாட். ஓவர். 31 அடிச்சிருக்காங்க. 4 ஓவர் ஃபர்ஸ்ட் பால் போட வந்திருக்காரு வசந்த். ஓவர் ஸ்டார்ட் பண்றாரு வசந்த். அருமையான பால் பா. டாட். நல்லா அடிச்சிருக்காரு. ப்ளஸ் ஸ்டாப். மீண்டும் ஸ்ட்ரைக்ல எழில். அப்பா ஷாட் பா. 4 நல்லா அடிக்கிறாருங்க எழில். நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு இவருக்கு கிரிக்கெட்டுக்கு. ஷாட்டுப்பா. ஒரு 200 மீட்டர் அடிச்சுட்டானுங்க லெக் ஸ்டம்பில். 6 பாலுக்கு 33 ரன் அடிச்சிருக்காருங்க எழில் இது வரைக்கும். விக்கெட்டே அடிக்கிறாப்புல. நல்ல பேட்ஸ்மேனுங்க. ஒரு எடுத்தாதான் மேட்ச் சொல்லுங்க. ஒரு சிங்கிள். டாட். ஓவருக்கு 44 ஒரு விக்கெட் மட்டும் இழந்திருக்காங்க எழில் பாரத் டீம் மதுரை. ஸ்ட்ரைக்கில் எழில். அடி. எப்பா என்ன அடிப்பா அடிக்கிறாரு எழில். பேட்லேருந்து 4 6 மட்டும் தான் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் ஒரு 14 பால் பிடிச்சிருப்பாரு. 40 ரன்னு கிட்ட அடிச்சிட்டாரு. மீண்டும் ஒரு மடக்கு. 4 அவுட் ஆகலைன்னா கட்டுப்படுத்தாமல் அடிக்கிறாரு எழில். மீண்டும் ஒரு 6 எழில் பேட்டில் அருமையாக அடிச்சுக்கிருக்காரு. கிட்டத்தட்ட 50 அடிக்க போகிறாரு 15 பாலில். 6 பாலுக்கு 48 ரன் அடிச்சிருக்காருங்க எழில். வர்சஸ் 50 இருக்க போகுது இந்த டோர்னமெண்ட்டுக்கு. போட்டாலே 6 அடிக்கிறாப்புல. நோபாலா என்னன்னு தெரியல. 4 50 அடிச்சிட்டாரு. நோபாலில் 50. 16 வாளுக்கு 17 வாளுக்கு 52 ரன் அடிச்சிருக்காருங்க எழில். மீண்டும் ஒரு அடி. கேப்ல போகுது. கண்டிப்பாக அது 4 போகாது. நல்ல ஸ்டாப்பு. 2 ரன் ஓடிட்டாங்க. ஒரு பிளட்ல கிரிக்கெட் இருக்கும் பொழுது எழில் பிளட்ல டீம் பேர் எழில் பாரத். இவர் தான் ஓனராக இருப்பாரோ. மீண்டும் ஒரு மடக்கு. 6 வர முடியாது. எழில விக்கெட் எடுக்கலைன்னா 300 கூட போகும் போலுக்கு. 70. சசி போட வந்திருக்காரு. 6வது ஒரு ஃபர்ஸ்ட் பால். அருமையான ஷாட் ஆஃப் ஸ்டம்பில் ஒரு 6. சசி பாலில் முதல் பாலே ஆஃப் ஸ்டம்பில் 6 அடிச்சிருக்காரு நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன். கட் பண்ணிடுவோம். ஸ்ட்ரைக்கில் எழில் அருமையாக தட்டியிருக்காரு.
கேட்ச் புள்ள போகுனாலே கட்டாயிஸ்பா. ஏய் பால் கட்டாயிச்சு. தருமா ஸ்டைல
அடிச்சு போட்டாரு 6. ஒரு யாருன்னு கேட்குற அளவுக்கு அடிக்கிறாருங்க. என்னண்டா கேப்பில் கொஞ்சம் வாய்ஸ் கேட்காது, என்ன காரணம்னா சாப்பிட போயிட்டேன். 3 ஓவர். எழில் 1 மேன் ஷோ காமிச்சிக்கிட்டு இருக்காரு. அவளுக்கு 95 அடிச்சு போட்டுக்காரு. 96. அருமையாக போடுறாருங்க காசி. ஸ்டைலு மண்டையில் கட்டுக்க ஸ்டைலை பாருங்க, அருமையாக போடுறாரு. டாட். சுற்றி தெரிகிறாரு. சிங்கிள். தீனா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. கையிலே சசி கையில் எடுத்துட்டாருங்க. சசி தர்ம ஒரு நல்ல பேட்ஸ்மேன், அவர் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. தீனா இந்த மேஜிக்கல் பவுலர் தீனா வந்துருக்காரு அப்படின்றாரு. நான் கூட ஏதோ இப்போ ஆட போகிறான்னா அதை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. யாகு 130 ரன் அடிச்சிருக்காங்க. 13.1க்கு 11.1க்கா. மேஜிக்கல் பவுலர்ன்றாரு. ஒயிட் போரில் அவரவே விரட்ட விட்டாங்க. 4. ஏன்னா இதே மேஜிக்கல் பவுலரா? விக்கெட் எடுத்ததுக்கு ஒயிட் போர் போடுறானே. ஐயோ ஆன் பண்ணிவிட்டேன். ஓ நல்ல பாலுங்க. டாட். சிங்கிள் அடிச்சா 100. பேட்டுங்க 100 அடிச்சுங்க. பேட்டில் விட்டு போய் எழில் 100. நல்ல பேட்டிங் தான். 5 பாலுக்கு 100 அடிச்சிருக்காருங்க எழில். மீண்டும் ஒரு 6 விழுந்துருச்சு. 106 106 மீட்டர் அடிக்கிறாரு. ஒயிடுங்க. ஒயிடு ப்ளஸ் ஐஸில் 1 ரன், மொத்தம் 2 ரன்னு. ஒரு லாஸ்ட் பால். ஒரு ரன். நல்ல த்ரோபா காசியா. 149. கடைசி 6 ஓவர். காசி 1 ரன். எழில் முதல் டாட்டுன்னு நினைக்கிறீங்க. காசி தான் போட்டுக்காரு இந்த டாட்டா. அடிச்சு போட்டாரு. 6. 112 ஒரு ஸ்கோரு. திருப்பி ஒரு மடக்கு. 4. அருமையான பால், அருமையான தட்டு. 150 கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. எழில் பார்க் டீம். லாஸ்ட் 1 பால். கேப்ல அடிச்சிருக்காரு. ஃபீல்டிங் மிஸ்டேக் வர 2 ரன் ஓடிட்டாங்க. பேக்கப் அருண் போயிட்டாப்ல கரெக்டாக.
ஓவர். 163. டீமின் தூண் பிரகாஷ். மீடியம் பேஸ் க்ளோஸ் எண்டில் நின்று பிடிக்கிறாருங்க. 14வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால். சைக்கிளை எழில். ஏறி வந்து இங்கிட்டு ஒரு அப்பு. ஆப்ஸ்டம் கவர்ஸில் ஒரு 4. 150 அடிக்காம நிப்பாட்ட மாட்டார் அவளுக்கு. விக்கெட் எடுத்துட்டாருங்க பிரகாஷ். ஆட்ட நாயகன் விக்கெட்டை எடுத்துருக்காரு. பெரிய விஷயம். நல்லா பேட்டிங்கப்பா தம்பி. நம்ம கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். அச்சான் ஷோ வரேன்னு நினைக்கிறேன். அவங்க தான் தெரியுது. அவனே தான் 2 பாலுக்கு 121 அடிச்சுட்டு போயிருக்காரு எழில். அடுத்து மச்சான் ஜோ வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் பிடிக்கிறாரு. அருமையான ஒரு சிங்கிள். அருமையான பந்து. டாட். குயிக்ரான ஓடிட்டாப்ல ஜோ. ஒரு 4 லைன் வரைக்கும் ஓடிட்டு வரேன். மாப்பிள்ள பால் போயிடுச்சு நினச்சேன். கையில் நல்ல ஸ்டாப். டாட். 14 ஓவர் முடிவில் 169. கடைசி 4 ஓவர். அருமையான பந்து. கொஞ்சம் வெளியே பிரிச்சு ஆஃப் ஸ்டம்பில் ஒயிட். கீப்பர் நல்லா பிடிச்சாரு அந்த பால். மணப்பாண்டி. அருமையான தட்டு. ஆஃப் ஸ்டம்பில் 2 ரன் ஓடிட்டாங்க குயிக்கா. இதுல பட்டுச்சு. இதுல தான் பட்டுச்சு. இல்ல ஹெல்மெட்ல பட்டு போயிடுச்சு. ஒரு சிங்கிள். அருமையான புடி. ரெண்டோட்டு செம்பிள் அடிக்கலைங்க. அவர்ஸில் அடிச்சிருக்காரு கண்டிப்பா. 6 மச்சான் ஜோ முதல் 6 துவங்கியிருக்காரு. கடைசி 2 பந்து. திருப்பி லெக் ஸ்டம்பில் ஒரு தட்டு. ஒரு ரன். அப்பா என்ன அடி. புளிய மரம் வேப்ப மரம் அடிச்சுக்கிருக்காரு. 6. அருமையான ஒரு 6. 15 ஓவருக்கு 186. எழில் பாரத் அணியினர் அடிச்சிருக்காங்க. அடுத்த பவுலராக பிரகாஷ் அட்ட நாயகன் எடுத்த பவுலர் போறாரு. பால் அருமையான பால். நோ பால் ஆகி போச்சாங்க. ஏதோ நோ பால் போட்டு விட்டாப்ல. நல்ல பால் ஆனாங்க. நோ பால். ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட் பால். அருமையான அடி. ஒரு ரன்.
போயிடுச்சு பிடுங்கி. கண்டிப்பாக அது 4. என்ன 4 பால் இருக்கு. ஏதோ தடுமாற்றம். அருமையான வந்து அது மீண்டும் கேப்பில் போல நல்லா ஃபீலிங் பண்ணியிருக்காங்க. நல்ல த்ரோ, ரன். கேட்சா தீனா கையிலேயே நல்லா கேட்சுங்க. நல்லா கேட்ச் எடுத்துருக்காரு மச்சான். ஒரு 6 அடிச்சுட்டு விக்கெட்டை கொடுத்துட்டு போகிறாரு ஜோ தம்பி. தீனா அருமையான கேட்சுப்பா. விக்கெட் டேக்கர் பிரகாஷ் துரை. இந்த ஓவரில் லாஸ்ட் 2 பால். வந்தோடனே அடிக்கிறாரு கையில். வசந்த் கையில் எடுத்துட்டாருங்க கேட்சை. அருமையான கேட்சு. பிரகாஷ் ஒரு விக்கெட் டேக்கர்ன்றது நிரூபித்து கொண்டிருக்கிறார். நொடிக்கு ஒரு தடவை ஹாட்ரிக் விக்கெட் வாய்ப்பு இருக்கு. நியூ பேட்ஸ்மேன் ஐசாக். விக்கெட் வாய்ப்பு. அருமையாக தள்ளி இருக்காருங்க பேட்ஸ்மேன். ஒரு சிங்கிள். ஓவர். மொத்தம் 16 ஓவர் முடிவில் 194 எழில் பாரத் அணியினர் அடிச்சிருக்காங்க. கடைசி 2 ஓவர். சுந்தர் ஒரு சிங்கிள். அப்பா என்ன ஷாட் அது. லெக் ஸ்டம்பில் ஒரு 60-70 மீட்டருக்கு மேலே போயிடுச்சுங்க. அப்படியே மரத்து மேலே விழுந்துருச்சு. 6. அருமையான பந்து. டாட். ஏற்றி விட்டாரு. போகல, யாருமே இல்லை பந்துக்கு. 2 ரன் ஓடுறாங்க. ரன். அப்பா என்ன அடிங்க இது. ஒரு 100 மீட்டர் 120 மீட்டர் லெக் ஸ்டம்பில் அடிச்சு 6. அடிச்சிட்டாங்க. இன்னொரு பால் இருக்கு. ஏன் 7 பால் இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிய. 2 பால் இந்த ஓவரில் 2 6 நல்லா அடிச்சாரு. நல்ல பால். டாட். ஓவர். 17 ஓவர் முடிவில் 209. கடைசி ஓவர் போட வந்திருக்காரு பூபாலன். மிடில் ஆஃப் த பேட்டில் படலை. 1 ரன். நல்ல ஷாட்டு. ஒரு சிங்கிள். சரியா படலை. நல்லா போடுறாருங்க பூபாலன். மீண்டும் ஒரு சிங்கிள். இன்னிங்ஸின் கடைசி 3 பந்து. அடிச்சு போட்டார். லெக் ஸ்டம்பில் மட்டும் 3 6மே 300 மீட்டர் கணக்கில் அடிக்கிறாரு. தியாகு ஆடிட்டு இருக்காரு பின்னாடி வந்து.
காசி கையில் போகுது, எடுத்துட்டு வரா. நல்லா எடுத்துருக்காருங்க கேட்சை காசி. விக்கெட்டை கொடுத்துட்டு போறாரு தியாகு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கடைசி பந்து கேட்ச் காசி கையில் விட்டுட்டாருங்க. விட்டு நாளாக மாறிடுச்சு. கண்டிப்பாக ஒரு கேட்ச் எடுக்கக்கூடிய ஆள் தான். சூரியன் நாளாக எதுவும் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். 4 222 223 அடிச்சா பண்ணப்பட்டி அணியினர் வெற்றி. Welcome to Nama Cricket. Subscribe now.